இன்றைக்கி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங். ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப கிச்சன், பூஜா ரூம், பெட்ரூம், டைனிங் ரூம், லிவிங் ரூம், பாத்ரூம் அண்ட் டாய்லெட், ஸ்டேர்ஸ், பேஸ்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு ப்ரைமரியான பில்டிங் எலமெண்ட்ஸ். இதை எந்த டைரெக்ஷனில் செட் பண்ணணும் அப்படி வைக்கிறப்ப அது வந்து ஒரு பெனிஃபிஷியலான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வாஸ்துவோட இது. நாம் ஒவ்வொரு டைரெக்ஷன் வைஸ் நாம் பார்த்துடலாம். இன்றைக்கி எந்த டைரெக்ஷனுக்கு எந்த ரூம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் நார்த் ஈஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன் இதை வந்து நம்ம ஈசானியம் அப்படின்னு தமிழில் சொல்வோம், ஆர் சோமமண்டல் அப்படின்னும் சொல்லலாம். இந்த டைரெக்ஷனுக்கான ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ரூம், யோகா ரூம், இது ரெண்டு தான் ப்ரைமரியான ரெக்கமெண்டட். இல்லை பூஜா யோகா ரூம் ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப யூ கேன் யூஸ் இட் எஸ் எ லிவிங் ரூம். அண்ட் உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் தேவைப்பட்டால், இந்தியாவில் பேஸ்மெண்ட் கட்டுற, அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் கட்டுற பழக்கம் இல்லை, ஃபாரினில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எசென்ஷியலாக பேஸ்மெண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிலோ த கிரவுண்ட் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு வேறு லொக்கேஷன் கிடைக்கல அப்படிங்கிறப்ப அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறக்கும் இந்த இது இருக்கலாம். அப்படி உங்களுக்கு வேறு எந்த ரூம்ஸும் வரல அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த இடத்த எம்டியாக விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் வந்து இதை வந்து ஈசானியம் அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி இதுக்கு நான் ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கதும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம், யோகா ரூம் மட்டும்தான் நான் ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருப்பேன். அண்ட் அதை தாண்டி லிவிங் ரூம் கொடுத்துருப்பேன். இப்போ பூஜா ரூம், யோகா ரூம் ஏங்க வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பிக்சர் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பிக்சர் தான், இன்ட்ரோ பிக்சர் தான். இதில் வாஸ்து பகவானோட ஹெட் ரெஸ்ட்டாக இருக்க பிளேஸ் தான் நார்த் ஈஸ்ட்டு. அதனால தான் இந்த பிளேஸை வந்து நம்ம ஈசானியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடம் ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கிறனால நாம் வந்து இது ரொம்ப புனிதமான ஒரு இடமாக பார்க்குறோம், சேக்ரட் பிளேஸ். இந்த இடத்துல வேறு எந்த விதமான பூஜா ரூம், யோகா ரூம் தவிர வேறு எந்த ஒரு ரூம்ஸ் வச்சாலும் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ரொம்ப பியூரிஃபைடான ஒரு பிளேஸ். அதுக்காக தான் நம்ம இந்த பூஜா யோகா ரூம் வச்சுருக்கோம். லிவிங் ரூம் அப்படிங்கிறது ஒரு காமனான பிளேஸ் அப்படிங்கிறனால அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ அதனால தான் இங்கே இந்த மாதிரி 2 ரூம்ஸ் மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன நமக்கு தோணும், அப்போ இதில் எதுலேயுமே வேறு என்ன விஷயங்கள் இங்கே வரக்கூடாது, இந்த ரூம்ஸ் நீங்கள் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற பர்பஸ்க்காக வேறு ஏதாவது கொண்டு வந்து வேறு ஏதாவது பில்டிங் ரூம்ஸ் வந்து இங்கே கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நாம் அதையும் பார்த்துடலாம். டாய்லெட் அண்ட் பாத்ரூம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இது ரொம்ப சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு. ஸோ டாய்லெட் அண்ட் பாத்ரூம் நிச்சயமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. பெட்ரூம், சேஃப் ஆர் மணி ரூம், ஸ்டேர்ஸ், ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுமே இந்த சைட்டில் வரக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஈஸ்ட் டைரெக்ஷன். ஈஸ்டில் தான் சன் ரைசஸ் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இதில் ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ரூம், பாத்ரூம். இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் பாத்ரூம் அப்படின்னு மட்டும்தான் இது கொடுத்துருக்கேன், டாய்லெட் கொடுக்கல. ஓகேவா? இங்கே டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, பாத்ரூம் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். தென் லிவிங் ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒரு வேளை இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் நீங்கள் ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். வராண்டா, பார்க்கிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். புக் ஷெல்ஸ் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்பனா இந்த டைரெக்ஷனில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாய்லெட் வந்து இந்த இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது இந்த டைரெக்ஷனில். இன்னொரு அடிஷ்னல் நோட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் சைடில் எப்போவுமே நிறைய விண்டோஸ் கொடுக்க ட்ரை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன விண்டோஸோ பெரிய விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் பாசிபிள், இஃப் பாசிபிள் அந்த லொக்கேஷனில் இருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன். இந்த டைரெக்ஷனை நாம் வந்து தமிழில் அக்னி மூலை அப்படி இல்லைன்னா அக்னி மண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்னி மூலை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இது வந்து எந்த மாதிரி ரூம்ஸ் வச்சா பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு. கிச்சன் இந்த டைரெக்ஷனில் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். அண்ட் கிச்சனுக்கு அடுத்தபடியாக வேறு எதுக்கு இங்கே என்ன ரூம் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ரொம்ப பெரிய பில்டிங்ஸ் போகிறப்ப, இல்லை உங்கள் வீட்டில் ஒரு யூபிஎஸ் செட்டப் வச்சுருக்கீங்க, இல்லை ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்க, நீங்கள் பிளான் பண்ணுறதுல அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக்கல் ஆர் யூபிஎஸ் ரூம் இல்லைன்னா ஜென்ரேட்டர் ரூம் வந்து இந்த டைரெக்ஷனில் நாம் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த டைரெக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. வாட்டர் டேங்க்ஸும் நிச்சயமாக இந்த டைரெக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சவுத் டைரெக்ஷனுக்கு ரெக்கமெண்டட் ரூம்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிச்சன் ஸ்டோர் ரூம். ஏன்னா இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் இருக்குது. ஸோ சவுத் டைரெக்ஷனில் கிச்சன் ஸ்டோர் ரூம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா சேஃப் ஆர் லாக்கர் ரூம், நீங்கள் வந்து சேஃப் பிளான் பண்ணுறீங்க, அதாவது பண நகையெல்லாம் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப சவுத்தில் வைக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஸ்டேர்ஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். இல்லை வீட்டில் வந்து ஒரு ஹெவியான ஃபர்னிச்சர் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இந்த டைரெக்ஷனில் செட் பண்ணுறப்ப இது ரூம்ஸ்க்கு கீழே வராது. ஒரு ஜென்ரல் ரெக்கமெண்டேஷனாக ஹெவி ஃபர்னிச்சர் ஆர் எக்யூப்மெண்ட்ஸை இந்த டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். என்ன இந்த இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது சவுத்தில் அப்படின்னா பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பேஸ்மெண்ட் நீங்கள் ஒரு வீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அது நார்த் ஈஸ்ட்டில் அண்டர் கிரவுண்டில் மட்டும்தான் பண்ணணும். இந்த டைரெக்ஷனில் பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. பால்கனிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. வராந்தாவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது.